ஜமீலா மேடம் 5% செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்ட கேள்விக்கு இந்த சவாலுக்கு திரு இபிஎஸ் ஒப்புக்கொண்டார். ரெண்டாவது, எங்களோட திட்டத்தை தான் நீங்கள் ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுறீங்கன்னு சொல்லிட்டு, பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்களுக்கு எதிரின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஏதாவது உள்நோக்கத்தோடு சொல்லப்பட்டதாக கருதுறீங்களா நீங்கள்? ஏன்னா 100க்கும் அதிகமான 150க்கும் அதிகமான சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சிருக்கிறாரு, தினந்தோறும் போயிட்டும் இருக்கிறாரு. ஆனாலும் அதை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு என்ன காரணம்? அதாவது அரசியல் முதிர்ச்சியற்றவர். 5 வருஷம்தான் ஆச்சு அரசியலுக்கு வந்து. தன்னை ஒரு அரசியல்வாதியாக திரு உதயநிதி ஸ்டாலின். அப்படியா மேடம்? ஆமா, உண்மைதானேங்க. இல்ல மேடம், இப்பதானே வந்தாங்க. என்ன பேச விட்டுட்டீங்கன்னா அப்புறமா நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது குறுக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது? 5 வருஷம் சொன்னீங்களே, 5 வருஷம் தான் ஆச்சு. 5 வருஷம் தான் ஆச்சு. சரி இருங்க, அவங்க பேச. உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்து 5 வருஷம் வந்த உடனே நான் 15 வருஷம் ஆகுது சார். 2011 இருந்து அரசியல் களம் காண்கிறேன். ஒரு நிமிஷம். அவர் 25 வருஷமா இருக்காரு. யாருங்க? நீங்க எப்படி 5 வருஷம் சொல்லலாம்? உண்மை அதுதானங்க. திமுக எப்ப இணைஞ்சாரு? எப்ப இணைஞ்சாரு? திமுக எப்ப இணைஞ்சாரு? உறுப்பினராக, அதாவது கருணாநிதியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னா கிளைம் பண்ணிக்கலாமா? அது கிளைம் பண்ணிக்கலாமா சார்? நீங்க ஒரு நிமிஷம். ராஜா நான் 2 வருஷம் இல்லையே. நோட் பண்ணி வெச்சுக்கிட்டு நான் 2011 இருந்து அரசியல் இருக்கேன். 2016ல சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு இருக்கிறேன். என்ன விட ஒரு அரசியல் ஜூனியர் சார். எப்படிங்க ராஜா ஒரு லைனுக்கே தாங்க முடியல. சரி ராஜா, கொஞ்சம் பொறுமையா தலைமையில இருந்து நீங்களும் இதே மாதிரிதான் இருப்பீங்களா? கொஞ்சம் இருங்களேன். நான் பேசுறது கூட அலோ பண்ண மாட்டீங்களா? இந்த அரசியல் முதிர்ச்சியின்மை தான் இந்த மாதிரியான பேச்சுக்கு காரணம். அவரு தன்னை ஒரு அரசியல்வாதியாக, ஸ்டாலினுக்கு அதற்கப்புறம் வரக்கூடிய அரசியல் வாரிசாக நான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டுக்கு காண்பிக்கணும். அதுக்காக எதையோ ஒண்ணு பேசுறாரு. அவர் யாரை வச்சு, எந்த கட்சியை வச்சு பேசுறாரு? அவருடைய வயதிற்கு இணையான அரசியல் அனுபவம் வைத்த ஒரு தலைமையை கொண்ட கட்சி எங்களுது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த காலத்துல சொன்னாங்க, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளையே காணும்னாங்க. அது உண்மைதான். அப்படித்தான் 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். இப்பவும் அப்படித்தான். ஒண்ணு காணாம போயிடலையா? உங்களை மாதிரி எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் போயிருக்கிறீங்களே, காணாம போயிருக்கிறீங்களே. நீங்க போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பலவீனம் ஆயிருக்குன்னு எப்படி சொல்வீங்க? இப்போதும் எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் யாரு? எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கட்சி யாரு? அதெல்லாம் மறந்துட்டு ஒரு பேசணும், ஒரு பேசு பொருளாக ஒரு செய்தி வரணுன்றதுக்காக சொல்றீங்க. ஆனா இவங்களுடைய வரலாறு பலகீனமாக, கட்சியே எங்க இருக்குன்னு தெரியாது காங்கிரஸ். ஆனால் 2011 தேர்தலை நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறோம். ஏன்னா மறந்து போயிருது அவங்களுக்கு. அறிவாலயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களே, அது என்னன்றது கதை தெரியும்ல உங்களுக்கு? தெரியாதா? அந்த சீட்டு 63 சீட்டு இதெல்லாம் பேசினாங்கல்ல, எங்களுக்கு தொகுதி கடைசியா வந்து கூடா நட்பு கேடாய் போனதுன்னெல்லாம் புலம்பி தள்ளினாரு கருணாநிதி. நம்ம கலைஞர் எம்ஜிஆர் அரசியல் பேசுவோம், நம்ம அதுக்கு முன்னாடி அண்ணா அரசியல் பேசுவோம், எல்லாமே பேசலாம். இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க பேசக்கூடாதுல்ல. நீங்க நிகழ்கால அரசியல் பேசணும்னா உங்களுடைய அரசியல் பேசுங்க. அததானங்க பேச போறேன். நீங்க 11க்குள்ள போறீங்க. போக கூடாதா? இல்ல அதுல அர்த்தம் இல்லையே. 1999 அடுத்து போய்டுவேன் நான். நீங்க 1999 போறேன். 2001 போறேன். நீங்க பிஜேபி கூட்டணி வச்சத பத்தி பேசுறேன். ஏன்னா 48க்கு போங்க, எங்க வேணாலும் போகலாம். பேசணும் சார். நான் என்ன கேக்குறேன்னா சார், அரசியல் ஒரு நிமிஷம். அவர் யாரு? எப்படி வந்தாரு? அவர் யாரு? அவரை பத்தி சொல்லுங்க. எந்த துரோகம்? உங்க வீட்டுக்கு துரோகம் பண்ணாரு அவரு? உங்க வீட்டுக்கு துரோகம் பண்ணாரா? எதை வச்சு நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்க? எதை வச்சு துரோகம் பண்ணலையா? காலைல வந்து வேலைக்காரின்னு சொல்லலையா? இங்க பாருங்க, அனாவசியமான வார்த்தைகளை பேசாத. ராஜா இது வந்து அவங்க பேச அவங்க பேச இல்ல ராஜா, அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம். ராஜா எதுக்குங்க அனுப்புனாங்க? ராஜா அவங்க பேசி ஏங்க அனுப்புனாங்க இவங்க? இன்னைக்கு அழகிரி பிரச்சனை இருக்கா? அப்புறம் இப்ப எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு எங்க கட்சி சாரது? எங்க கட்சி அதுதான் சேலம்னு சொல்றோம். சரி,
அவங்கள பேச விடுங்களா ராஜா? இல்ல நீங்க பேச விடுங்க, அப்புறம் நீங்க பேசிக்கங்க. இல்ல ஒண்ணுமே கிடையாது, அங்க சரக்கே கிடையாது சார். ராஜா ராஜா கொஞ்சம் ஏங்க, தமிழ்நாட்டை 31 வருஷம் ஆண்ட கட்சிங்க. சும்மா என்ன நேத்து கட்சிக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரு நீங்க எங்க கவலைப்படுறீங்க? ஏங்க கவலைப்படுறீங்க? அதிமுக தொண்டர்கள் திமுக வெளியே போறாங்க. இவங்க பெரிய மேல இந்த ரகர இருக்கத்தான். உங்க 13 கட்சி கூட்டணியை விட்டுட்டு முதல்ல வெளில வாங்க. முதல்ல தனியா நின்னு சாதிச்சு காட்ட பாருங்க. நீங்க செஞ்சீங்களா? தப்பு கிடையாது. நீங்க செஞ்சீங்களா? எங்க அம்மா செஞ்சாங்க. ராஜா அம்மா அரசியல் பேசாதீங்க. அம்மா இருந்த காலத்துல எங்க வச்சாங்கன்னு தெரியாதா? ராஜா 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 அவங்கள நீங்க பேசவே விட மாட்டேங்கிறீங்க. நீங்க பேசுங்க, நான் பேசுறேன். வெளியவே தெரியாம தயவு செஞ்சு கொஞ்சம் அவங்கள பேச விடுங்க. ஒரு ஈடி வந்தோனே டெல்லில போய் கால்ல விடுறீங்க. ஒரு ஈடி வந்தோனே எந்த அண்டர்கிரவுண்டுமே இங்க இல்ல. ஸ்டாம்ப் வெளியிடுவாங்க. கேலோ இந்தியாவுக்கு வாங்க. அது அரசியல் நாகரிகம். அந்த அரசியல் நாகரிகம் உலகமுழுக்க இருக்கிறதா? சரி, வெள்ளக்கொடை பிடிக்கிறது எந்த வெள்ளக்கொடை பிடிக்கிறது? அது எந்த அரசியல் நாகரிகம்? யாரு கொடை பிடிச்சாங்க? யாரு? உங்க முதலமைச்சர் தான். ஏங்க எந்த முதலமைச்சர் எப்ப கொடை பிடிச்சாங்க? பிடிக்கலையா? யாருக்கு பிடிச்சாங்க? பார்க்கலையா நீங்க? யாருக்கு பிடிச்சாங்க? மோடிக்கு பிடிச்சாங்க. யாருக்கு பிடிச்சாங்க? நல்லா பாருங்க. நிறைய நியூஸ்ல பாருங்க. உங்கள மாதிரியே எங்கள நினைக்காதீங்க. இது சூப்பரா இருக்கு சார். டிபேட் வந்து தனியா 2 பேருக்கு மட்டும் வைங்க, உட்கார்ந்து நல்லா பேசலாம். சரிங்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதிலே சொல்ல அலோ பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. ராஜா தயவு குறுக்கிடாதீங்க. நீங்க நெறியாளர், நீங்க ஒரு கேள்வி மேடம் நான் சொல்றேன், கருத்தை நான் சொல்றேன். ஒரு கருத்து கூட சொல்ல விடல. ராஜா தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அவர் பதில் சொல்ல. ஆனா இப்போ என்ன ஆயிப்போச்சுனா இது மடை மாற்றுறது. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னா மக்களுக்கு புரிஞ்சிரும். சரி தயவு செஞ்சு கெடுத்து மேடம் நான் உங்களை முழுமையா அனுமதிக்கிறேன். பேசுங்க, நான் குறுக்கே பேசல. ஆனா நான் பேசும்போது நீங்க பேசணும். அப்ப இவ்வளவு நேரம் பேசுனீங்களே அது எப்படி? நீங்க பேசுவீங்கறீங்களா? நீங்க எங்களை தவறு நீங்க வந்து விமர்சனம் என்ன சொன்னீங்க? இல்லாத ஒரு உதயநிதி ஸ்டாலின் அரசியல் அவரே ஒத்துக்கிறாரு, இவரே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. 2019 இளைஞரணி செயலாளர் ஆயிட்டாரு. அப்படி வச்சாவே கிட்டத்தட்ட வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க 8 அதுவே 8 வருஷம் 5 வருஷம் சொல்லும்போது அப்ப யாராலும் கேட்பாங்கல்ல, ஒரு இளைஞரணி செயலாளர் ஆகிறதுக்கு எத்தனை தகுதிகள் வேணும்? என்ன தகுதிகள்? 15 ஆண்டுகள் எந்த தகுதியில வந்தாலும் சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலினாலதான் என்னை செங்கல் தூக்கி போனாரு. 2019 கட்டிட்டீங்களா? எங்க ஸ்டாலின் கட்டிட்டீங்களா? 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 நீங்களுமே கேட்கலையே ராஜா. ஒன்றிய அரசு கிட்ட ராஜா எப்படிங்களா நீங்க சொன்னீங்க? ஐயா கட்டுங்க, அசிங்கப்படுத்துறாங்க எங்களை. வேற பக்கம்லாம் கேக்குறாங்க. அந்த காலேஜ் கட்டி தரங்க கேக்குறாங்க. அந்த ஒன்றிய அரசு கிட்ட நீங்க சொல்ற ஒன்றிய அரசு கிட்ட ஒரு அநியோனியமா இருந்தாக்க எல்லாமே நடக்கும். ஐயா அநியோனியம்னா உங்கள மாதிரி கட்டல நடக்க முடியாது. அதாவது அங்க நடந்துறீங்களா? நீங்க சத்தமா தான் பண்றீங்க. ராஜா 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 பேச விடுங்களே. ராஜா மேடம் என்ன சாதிச்சீங்க? மேடம் 39 ராஜா என்ன சாதிச்சீங்க? டிஎஸ்டிபில இருக்கு. என்ன சாதனை இல்லையா? எவ்வளவு கடன்? எவ்வளவு கடன்? 210 5 லட்சம் இருக்கு. அது சொல்றீங்க. 200 என்ன ஸ்டார்ட்? இது 210.6 லட்சம் கோடி ஒன்றிய அரசுக்கு கடன். ராஜா ஒன்றிய ராஜா ராஜா தயவு செஞ்சு சொல்லுங்க. எனக்கு அண்ணா திமுகவுக்கு திமுக என்ன நீங்க பேசுங்க மேடம். சார் ஒரு நிமிஷம் குறுக்கிடாதீங்க. 4.5 வருஷத்துல 4.30 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ஜிஎஸ்டில சாதனை பண்ணிட்டாங்க. மக்களுக்கு என்ன பண்ணீங்க? இவ்வளவு சம்பாதிச்சு என்ன வச்சிருக்கீங்க? எங்க வச்சிருக்கீங்க? அந்த 30,000 கோடி ஒரு ஆடியோ லீக் ஆச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அந்த எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்ப வாய்ஸ் வந்தது இவங்க எல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. யார நாங்க கிரியேட் பண்றோம். அதுக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியது எவிடன்ஸ் இருந்தா கேஸ் ஆயிருக்க போகுது. நாங்க பதில் சொல்லிருக்க போறோம். பலவீனமான திமுக ஏன் சொல்ற அந்த வார்த்தை அப்படின்னா, தனியா ஒரு தேர்தலை கூட சந்திக்க முடியாது. முதல்ல பயம். ஒண்ணுமே இல்லைன்னா கூட காங்கிரஸால ஒரு 4 சீட்டு கிடைக்குமா கன்னியாகுமரி மாவட்டத்துல தொங்குறாங்க. ஆனா அந்த காங்கிரஸ் இங்கேயும் பேசிக்கிட்டு தமிழக வெற்றி கழகம்னு விஜய் கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட உயர்மட்ட ரெப்ரசன்டேட்டிவ் இங்க வந்து விஜய் கூட அந்யோன்யமா கை குலுக்கிட்டு போவாரு, விருந்து சாப்பிட்டு போவாரு. ஆனா அவங்க கிட்ட அத பத்தி இவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. ஐயோ கை எங்க கிட்ட தான் இருக்கு, கை நம்மள விட்டு போகல, ஏன் பயப்படுறீங்க? நீங்க ரொம்ப பலமான கட்சியாச்சே, ஏன் காங்கிரஸ் வச்சு பயப்படுறீங்க? காங்கிரஸ் கூட இல்லைன்னா இவங்களால நிக்க முடியாது. விசிகாவை பத்தி ஏன் பயப்படுறாங்க? அவரு போற போக்கல ஏன் சொல்றாரு? நீங்க வாங்குற அடுத்த எலெக்ஷன்ல 26ல வாங்கக்கூடிய அத்தனை இதுல வந்து 4ல ஒரு பங்கு ஓட்டு எங்களுதுன்னு கிளைம் பண்றாரு. அப்ப உங்க கட்சிக்கு என்ன பலம் இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. உங்க பலத்தை முதல்ல நிரூபிங்களே.
இவ்வளவு பேசுறீங்களே. அப்புறம் உங்களை பலவீனமானவர்கள்னு சொல்லலாம். ஆமாங்க, எதை வச்சு என்ன பலவீனம்னு சொல்றீங்க? இப்ப வரைக்கும் எதிர்க்கட்சி அந்தஸ்துல உட்கார்ந்து இருக்கிறோமே, நாங்க கேள்வி கேட்கலனா, மாண்புமிகு எடப்பாடியார் கேள்வி கேட்கலனா, இன்னைக்கு வந்து கரும்பு கூட கொடுக்கறது துப்பு இல்லாம இருந்தாங்க. போன வருஷம் பொங்கலுக்கு கரும்பு கொடுக்கணும்னா கூட எதிர்க்கட்சி தலைவர் சொல்லணும். கொடுத்தாங்க. 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி மொத்தமா ஏமாத்துறாங்க. 28 மாசம் ஏமாத்துனாங்க. 28 மாசமும் நாங்க பேசணும். 28 மாசமும் சட்டசபையில போய் பேசினாரு, பொதுக்கூட்டத்துல பேசினாரு. கடைசியா இப்ப எலெக்ஷன் நெருங்குதுன்னு திருப்பி ஒரு 17 லட்சம் பேர் கொடுக்குறேன்ட்டு ஏமாத்துறீங்க, ஊரை ஏமாத்துறீங்க. இந்த மாதிரி ஏமாத்தி மக்களை ஏமாத்தி பொய் பிரச்சாரம் பண்ணி 525 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அதுல ஒண்ணுத்தையும் நிறைவேற்றல. 10% தாண்டறதுக்கு வக்கு கிடையாது. ஆனா வந்து எங்களை வந்து பலவீனமான கட்சி பார்க்கத்தானே போறீங்க. 26 தேர்தல்ல யார் பலவீனம் முடியாது. 26 தேர்தலுக்கு அப்புறம் அந்த மாதிரி நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. எதை வைத்து அதிமுகவை பலவீனமான கட்சின்னு சொன்னீங்க? ரொம்ப சிம்பிளான ஒப்பீடு. கழக தலைவர் அவர் பேசும்போது நான் உங்களுக்கு இல்ல, நான் அவங்கள பத்தி நான் பேச போறது இல்ல. என்ன பத்தி பேசினா குறுக்கிடுவேன் சார். அது பேச போறது எங்க கட்சி பத்தி தேவையில்லாத பேசினாரா குறுக்கிடுவேன். அவர் என்ன பேசுறாரா? பேச போறது இல்ல. அவர் பேசுறது நான் சொல்ல மாட்டேன். இது நியாயமே இல்ல. அதாவது குறுக்கிடுவேன் சார். எதுக்கு குறுக்கிடணுமோ குறுக்கிடுங்க, பதில் சொல்றேன். நீங்க என்ன பேச விட்டீங்களா சார்? சரி மேம், பேச விட்டு குறுக்கிடுங்க மேம். சார், நான் பேசுற நேரம் என்னோட நேரத்தை முழுக்க அவர் எடுத்தாரு சார். ஆமா சார். மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஆதாரம் இல்லாம பொய் குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது அதை மறுக்க வேண்டிய 2011 ஒரே 5 வருஷம் நீங்க சொல்லிட்டீங்க. இன்டென்ஷன் தெரியுது. சரி, அந்த ரெய்டு நடந்துச்சே அறிவாலயம், அது நடக்காததா? நான் கேக்குறது கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இல்ல நான் அவர்கிட்ட நான் பேசும்போது என்ன அலோ பண்ணல.